வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு பர்த்டே வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கைன்மாஸ்டர் நியூ வெர்ஷன் வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த லிரிக்ஸ் டெம்ப்ளேட் வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிடுங்க. இப்போது எகைன் வீடியோவோட எண்டிங் வந்துடுங்க. எண்டிங் வந்துட்டு லெஃப்ட் சைடு கீர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும், ஸோ அதை வந்து 2 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு மேலே மீடியான்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸை எல்லாமே இப்போ 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் வச்சு மேக் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த எல்லா ஃபோட்டோஸுமே இப்போ 1 by 1 செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண வாட்டி எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கா, ஃபேஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து கவர் ஆகிருக்கா அப்படின்றத ஒன்ஸே செக் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஸ்க்ரீனை வந்து லைட்டாக மட்டும் ஜூம் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம ஃபோட்டோஸ்க்கு வந்து எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு கிளிப் கிராபிக்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஃபீலிங் டவுன்ன்ற எஃபெக்டை தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கால்மிட்டிஜை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணமோ சேம் அதே ஆப்பில் தான் இந்த ஃபீலிங் டவுன்ன்ற எஃபெக்ட் இருக்கும், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கால்மிட்டிஜேவே இன்ஸ்டால் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருவேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு கரெக்டாக கால்மிட்டிஜ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அதே ஆப்பில் இந்த ஃபீலிங் டவுன்ன்ற எஃபெக்ட் இருக்கும், நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு அதில் நிறைய எஃபெக்ட் இருக்கும், பட் இதில் நாம் ஆட் பண்ண போகிறது ஒரே ஒரு எஃபெக்ட்டை தான் எல்லா ஃபோட்டோஸ்க்குமே செட் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு எல்லா ஃபோட்டோஸுமே ஒரு ஆர்டராக ஷோ ஆகும். ஸோ அந்த ஃபீலிங் டவுனில் வந்து 4th எஃபெக்ட்டை எல்லா ஃபோட்டோஸ்க்கும் செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அதனால் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கிளிப் கிராபிக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஃபீலிங் டவுனில் 4th எஃபெக்ட்டை எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண வாட்டி டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஸ்னோ எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருவேன், ஸோ அந்த வீடியோவும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிளண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் என்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போது நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக் ஆடியோன்னு இருக்கும், ஸோ அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வந்து கரெக்டாக வந்து செட் ஆகும். டவுட்ஸ் இருக்குன்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் வந்து சூப்பராக மேக் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே அந்த ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு நீங்கள் தேவைன்ற அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.